நாளைய தொழில்நுட்பத்தை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். VIT வழங்கும் நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கான நியூ ஏஜ் CSE ப்ரோக்ராம்ஸ் 2026க்கான BTech அட்மிஷன்ஸ் ஓபன். நியூ இயர் வரப்போது. இந்த ஆண்டோட கடைசி கமெண்ட் ஷோ. அடுத்த வருஷமும் பண்ணுவோம், இருந்தாலும் இந்த ஆண்டுக்கு இதுதானே கடைசி. இனிமேட்டு அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல பண்ணிட்டு போவோம்ல காமெடி. அதே காமெடியா, பூமர் காமெடி. இருந்தாலும் இந்த வருஷம் வந்து ஒரு மிக்சராக தான் இருந்துச்சு. ஒரு அறுசுவையில் உள்ளடக்கிய உணவு மாதிரி எல்லா சுவையுமே இருந்துச்சு. மகிழ்ச்சி இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு, வருத்தம் இருந்துச்சு, முகம் சுளிப்பெல்லாம் இருந்துச்சு. சில அரசியல் தலைவர்களை வந்து பார்த்து நம்ம லைஃப்லையுமே அப்படி தான் வந்து இருந்தது. ஓகே, வரப்போகிற ஆண்டு நிச்சயமாக சீரும் சிறப்புமாக இருக்கும், நம்ம வந்து நம்புவோம். கண்டிப்பாக. ஆமாம். கமெண்ட்ஸ் இந்த வாரம் கொஞ்சம் ஜாலியாக பேசலாமா? பேசலாம். அப்படியான கேள்விகளும் வந்திருக்குது. அந்த கேள்விகளுக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. ரமேஷுங்கிற நேயர், அரசியல்வாதிகள் ரெசல்யூஷன் எடுத்தால் எப்படியெல்லாம் எடுப்பாங்க இந்த வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையாக கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபன்னாக எதிர்பார்க்குறாரு போல். ஆக்சுவலி இந்த மாதிரி எடுத்தா கூட நம்ம வாழ்க்கை கொஞ்சம் பிரகாசமாகும். ஆனால் எடுக்கிறாங்களா? நம்ம தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். எந்த அரசியல்வாதியும் எடுக்கிற மாதிரி தெரியல, வருஷத்துக்கு எடுக்கிற மாதிரியும் தெரியல, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எடுக்கிற மாதிரியும் வந்து தெரியல. அது ஒரு சபதம் மட்டும் ஏதாவது ஒரு இது வந்தால் எடுப்பாங்க, 3 தடவை அடிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆமாம், பட் அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது. சரி, ஜாலியாக சொன்னால் என்ன சொல்கிறது, சுருக்கமாக பேசி முடிங்க. வளவளவலான்னு சில பேர் பேசுகிறாங்க, பாயிண்டே அதில் 2-3 தான் இருக்குது. அதுக்கு நம்ம மணிக்கணக்காக கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா டைமுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் டைமுக்காவது வருவேன், அங்கே வந்து பொய் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா கூட அட்லீஸ்ட் நேரத்துக்கு அந்த பொய்யை நீங்கள் சொல்லுங்கள் மக்கள்கிட்ட. அதுலேயும் 2 மணி நேரம் காக்க வச்சு வந்து சொல்கிறதுல என்ன பயன் இருக்கு? அதே மாதிரி தூங்க வைக்கிற மாதிரி பேசாதீங்க. டக்குன்னு நம்ம பையெல்லாம் தூங்கிடுறாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப. அதே மாதிரி நிறைய ட்ரோல் கண்டென்ட் வந்து கொடுங்க. ஓகே, ஆமாம், அது ஜாலியாக இருக்கும். அப்போதான் அது இல்லைன்னா நமக்கு கண்டென்ட் இருக்காதுல்ல. அவங்க பாட்டுக்கு இனிமேல் ட்ரோல் கண்டென்ட் இல்லைன்னு ரெசல்யூஷன் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆமாம், இதெல்லாம் நம்ம ஜாலிக்கு சொல்கிறோம், பட் இதெல்லாமே சீரியஸாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ட்ரோலை தாண்டி சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா மக்கள்கிட்டையும் பொலிட்டிஷியன்கிட்டையும் ஒரு டைரக்ட் ஆக்சசிபிலிட்டி வந்து இருக்கணும். மக்கள்கிட்ட வந்து நேரடியாக வந்து சந்திங்க, ஒரு குறைகள் வந்து கேளுங்க, கலாய்வு வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பார்க்கவே முடியுது. அது கவுன்சிலராக இருக்கட்டும், இல்லை எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்லை எம்பியாக வந்து இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு தரமான ஒரு அரசியலை கொண்டு போகணும்னு தான் நம்ம சொல்ல விரும்புவோம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்க்குறப்ப அவ்வளோ வருத்தமான சம்பவங்கள்லாம் வந்து நடந்துச்சு. இப்போ இந்த டிசம்பர் மாதம் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாய்னு சொல்லுவாங்க, அதில் எவ்வளோ முகம் சுளிக்கிற மாதிரி சில பேர்லாம் வந்து பண்ணதை நம்மளை ஏற்றுக்கவே வந்து முடியல. அதேமாதிரி எதிர்கட்சிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அந்த கருத்தை சொல்லணும். அவதூறு வந்து பரப்புறது வந்து ஏற்றுக்கவே வந்து முடியாது, எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலுமே சரி. அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் கவர்மெண்ட்டில். ஒரு நிதி அறிக்கையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக சொன்னாங்கன்னா அது வந்து இதாக இருக்கும். அதே மாதிரி ஊழல் இல்லாத நிர்வாகம் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்தியாவில், உள்ளூரில் ஆரம்பித்து இந்தியா வரைக்கும். பட் அது ஊழல் இல்லாத நிர்வாகம் இருக்கான்னு கேட்டால் இல்லை தான். இப்போட சிஏஜி அறிக்கையோட நம்ம வந்து பார்த்தோம். அதிகாரி மாற்றப்பட்டாரா இல்லையாங்கிறத வேற விசாரிக்கணும். இன்னும் வந்து சுற்றுச்சூழல் தொடர்பாக ஒரு பெரிய பிரச்சனையை நோக்கி உலகமே போய்கிட்டு இருக்கு, இந்தியாவும் போய்கிட்டு இருக்கு. டெல்லியில் பார்த்தோம் அவ்வளோ காற்று மாசுபாடு. நிதின் கட்கரியே சொல்கிறாரு, என்னால் சுவாசிக்க முடியல, 2 நாள் இருந்ததுக்கே தொற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பசுமை திட்டங்களை இந்தியா முழுக்க வந்து ஏற்படுத்தணும், அரசியல்வாதிகள் திட்டங்களை வந்து கொண்டு வரணும். இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அரசியல் தலைவர்கள். இதெல்லாம் பார்க்குற சில பேர் வந்து இதுதான் அரசியலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹேட், ஒரு விருப்போட அந்த அரசியல் கற்றுக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது ஏற்றுக்கவே முடியாது. எதிர்காலத்துக்கே அது நமக்கே பெரிய ஆப்பம் வந்து முடியும். ஆமாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மதச்சார்பற்ற நாடாகவே இந்தியா தொடரணும், அதுக்கும் அரசியல் தலைவர்கள் வந்து ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகம் உருவாக்கும் அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர அது செயலில் இல்லை. ஸோ இதெல்லாம் உருவாக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும்ல, அதனாலேயே பர்பஸாக உருவாக்க மாட்டேங்கிறாங்களான்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆமாம், மத பிரச்சனைகள் இல்லாமல் போயிட்டாலும் சில பேருக்கு ஓட் பேங்க் இல்லாமல் போயிடுங்கிற பயமும் இருக்குது போல். ஸோ அதனால அதையுமே வந்து ஒரு பக்கம் தூண்டி விட்டாலும் இன்னொரு பக்கம் வேற ஒரு வேஷம் போடுறாங்க. இப்படியான பிரச்சனைகள் நாடு முழுக்க இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட்டு எடுப்பாங்களா? சுந்தர் அப்படிங்கிற நேர் வந்து ஜேம்ஸ் பியர்டு விருது வாங்கின சமையல் கலைஞர் விஜயகுமார் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜேம்ஸ் பியர்டு அப்படிங்கிறது சமையல் உலகத்தில் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு நிகரான ஒரு விருது தான் இந்த ஜேம்ஸ் பியர்டு விருது. அதை தான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த விஜயகுமார் நியூயார்க்கில் வந்து
ஒரு செம்ம அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு. செம்ம அப்படின்னு நம்ம செம்மையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ ஃபென்டாஸ்டிக் இந்த மாதிரியான வார்த்தைகள், சூப்பர், இதுக்கு பதிலாக தமிழில் இந்த செம்ம அப்படிங்கிறது அதிகமாக பயன்படுத்துறதுனால அந்த செம்மங்கிறதையே ரெஸ்டாரண்ட் பேராக அங்கே வச்சுருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் செஃப் தான் விஜயகுமார். அவர் வந்து தலைமை சமையல்காரர் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. இவர் வந்து ரோனி மஜூம்தார் அப்படிங்கிற சிந்தன் பாண்டியா இவங்க 2 பேரோட சேர்ந்து அதுக்கப்புறம் தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து உருவாச்சு. அதில் வந்து இவரோட அந்த டிஷ்ஷஸ் அப்படிங்கிறது அந்த அமெரிக்கா முழுக்க பேசப்படுற ஒரு டிஷ்ஷஸாக வந்து மாறி இருக்குது. குறிப்பாக நியூயார்க்கில் கிரீன்விச் அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அந்த சமையல் கலைஞர் விஜயகுமாருக்கு தான் இந்த ஆண்டுக்கான நியூயார்க் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த பிரிவில் பெஸ்ட்டு செஃப்ங்கிற அந்த ஜேம்ஸ் பியர்டு விருது வந்து 2025க்கான விருது வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. இவர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஒரு மண் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் விஜயகுமார். இவருக்கு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்திருக்கு. நல்லா படிக்கக்கூடியவர். அவங்க அப்பா வந்து இந்த பொருளாதார சிக்கல்லாம் இருந்ததுனால திருச்சியில் போய் ஒரு சமையல் கலை படிக்கிற ஒரு காலேஜில் தான் வந்து சேர்த்து விட்றாங்க. அங்கே வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னையில் உள்ள ஹோட்டல்ஸ்லாம் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் நியூயார்க் போய் இன்றைக்கி ஒரு உலக புகழ்பெற்ற ரெஸ்டாரண்ட்டாக அது மாறி இருக்குது. பல பெரிய பெரிய ஊடகங்கள், பிபிசி உள்ளிட்ட ஊடகங்கள் கூட இதை பற்றின கட்டுரைகள் எழுதுறது, இதை வந்து பட்டியல் போட்டு இதுதான் நம்பர் 1 ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு. மிச்சலின் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்னென்னா பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் அந்த மிச்சலின் ஸ்டார் அப்படிங்கிற அந்த அங்கீகாரம்னு சொல்கிறாங்க. அதை வாங்கின ஒரே தென்னிந்திய உணவகம்னா அது அமெரிக்காவில் இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்ட வரையும் சொல்கிறாங்க. வேறு எதுவும் இருக்கா அப்படிங்கிறது தெரில, நேயர்கள் தெரிஞ்சால் சொல்லலாம். பட் இந்த செம்ம உணவகம் அந்தளவுக்கு செம்மையாக போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க. இதில் போய் சாப்பிட்றதுக்கு க்யூவில் நிற்பாங்களாம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம அமெரிக்கா அப்படின்னு போயிட்டால் இந்திய உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் டிக்கா இப்படியான உணவுகள் இருக்கும். தென்னிந்திய உணவுகள்னால் கூட ஒரு இட்லி, சாம்பார் இந்த மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு ஃபியூஷன் பண்ணிடுவாங்க, அந்த மண் சார்ந்த உணவுகளோட ஒரு ஃபியூஷன் பண்ணிடுவாங்க. மீல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஃபியூஷன்லாம் பண்ணாமல் அப்படியே அதோட ஆத்தென்டிக்காக என்ன டேஸ்ட் இருக்குமோ இங்கே என்ன பண்ணாங்களோ அதையே அங்கே பண்ணியிருக்காரு விஜயகுமார். அதில் குறிப்பாக அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையில் இருந்ததுனால நத்தை பிரட்டல்லாம் சாப்பிடுவாங்களாம். அவங்க வந்து நத்தையை வந்து கிடைக்கிறத எடுத்து அதை வந்து ஒரு பிரட்டல் பண்ணி அங்கே சாப்பிட்றது வழக்கமாக. அது இன்றைக்கி ஃபேமஸான ஒரு டிஷ்ஷாக வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லேயே இருக்குது அந்த நத்தை பிரட்டல் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த குடல் கறி இதெல்லாம் வந்து பண்ணுறது, ஆட்டுக்கால் சூப்பு இப்படியான விஷயங்கள், திண்டுக்கல் பிரியாணி இதெல்லாம் பண்ணி ஒரு ஆத்தென்டிக்காக வந்து அதை கொண்டு போயும் சேர்த்துருக்காரு விஜயகுமார். ஸோ அந்த ஹோட்டலுக்கு ஒரு பிரபல்யம் வந்து அந்த மாகாணம் முழுக்க, நியூயார்க் முழுக்க கிடச்சிருக்கு. அமெரிக்காலையுமே ஓரளவு பரவலாக அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ அந்த விருது வந்து இந்த அளவுக்கு பேசப்பட்டதுனால தான் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமையல் அப்படிங்கிறது வெறும் ருசி மட்டும் இல்லை, நம்ம கலாச்சாரம், நம்ம மண் சார்ந்த விஷயங்களை ஒரு நினைவூட்டலாக வந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால அந்த நினைவுகள்லேருந்து அவர் எடுத்துகிட்டு வந்து சமைச்சதுனால அது பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு சின்ன கிராமத்துலேருந்து போய் நியூயார்க்கில் இந்த சமையல் கலைஞர்களுக்கான ஆஸ்கர்னு சொல்லப்படுற விருதை வந்து வாங்கியிருக்காரு விஜயகுமார். ஒரு ஸ்டோரியுமே உண்மையாகவே அவரோட ஸ்டோரியுமே செம்மையாக இருக்குது. அதில் அவர் பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து நல்லா படிக்கிறாரு, இன்ஜினியரிங் படிக்காமல் நீ போய் சமையல் பண்ண போறியான்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த டைமில் வந்து அவர் படிக்க போகும்போது கலாய்ச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு சமையல்காரனாக தானே போகிற அப்படின்லாம். பார்த்தா இன்றைக்கி உலக ஃபேமஸ் சமையல்காரராகி அதுவே அவருக்கு வந்து ஒரு உச்சத்தில் கொண்டு போய் அங்கே வச்சிருக்கு, விருது வாங்கி கொடுத்துருக்கு. நல்ல வேலை ஒரு இன்ஜினியரிங் படிக்கல. ஆமாம். சிவாங்கிற நேயர் வந்து அரசியல்வாதிகள் நம்ம ஊரில் ஏன் வெள்ளை சட்டை போடுறாங்க, வெள்ளை வேஷ்டி கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா அவங்களாம் கரைப்படியாத மனிதர்களாம். அதில் தான் கரை இருக்கே, கட்சி கொடியோட கரை போட்டு அவங்க மனசில் கரை இல்லையா, அதான் அவங்களோட உடையில பிரதிபலிக்குதுங்கிற மாதிரி சில அரசியல் தலைவர்கள் கேட்டால் சொல்லுவாங்க. இப்போ கூட காவி கலர்லாம் வந்துருச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். சரி, எதனால அப்படின்னா சுதந்திர போராட்ட காலத்தில் அந்த சுதேசி அந்நிய ஆடைகள் உடுத்த வேண்டாம், நம்ம சுதேசி பொருட்களை வாங்கி பயன்படுத்துவோம், சுதேசி ஆடைகளை பயன்படுத்துவோம்னு காந்தி ஒரு பெரிய முழக்கம் விட்டாப்புல. இப்போ கதராடைகள் மோஸ்ட்லி இப்போ விலையில தான் வந்துட்டு இருந்தது, அப்போ உடுத்த ஆரம்பித்தாங்க. இது முதல் காரணம். ரெண்டாவது வந்து இந்தியாவுடைய அடையாளம். மூணாவது வந்து எளிமையாக இருக்குது. நாலாவது வந்து வெயிலோட தாக்கத்தை கம்மி பண்ணுது. இதுதான் இந்த சுதந்திர போராட்டத்திலேருந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டைங்கிற மாதிரியே வந்தது. அப்புறம் வந்து ஓகே, அரசியல்வாதிகள்லாம் அது யூனிஃபார்மே வந்து மாற்றிக்கிட்டாங்க.
மக்கள்கிட்டயும் வந்து அந்த உடையை போட்டிருந்தாலே இவங்க அரசியல்வாதிகள்லாம் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும்லாம் நம்மளால. ஆமாம், அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, அதுவும் வேஷ்டி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க விஷயம். கேரளாவுக்கு போனால் கூட அங்கேயும் அரசியல் தலைவர்கள் வேஷ்டி சட்டையில் இருப்பாங்க. இதை தாண்டி மற்ற மாநிலங்கள்லாம் போகும்போது அது ஒரு மாதிரி, அது வேற மாதிரி இருக்கும். ஒரு ஷெர்வானி மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. பிரதமர் மோடியில் ஆரம்பிச்சு அவர் பல இது போட்டிருக்காரு. மோடி நீ ஒரு இதில் யூனிஃபார்ம் அடக்க முடியாது அவர். ஆமாம், அவர் அடக்க முடியாது. ஏன்னா அவர் பன்முகத்தன்மை கொண்ட ட்ரெஸ்ஸிங்கில் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி காட்டிக்கிறாரு. மற்றதில் இருக்காரான்னு தெரில, ட்ரெஸ்ஸிங்கில் மட்டும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு போடுவார். ஆனால் பொதுவாக வந்து அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒரு ஷெர்வானி மாதிரி ஒன்று போட்டு மேலே ஒரு ஓவர் கோட்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே குளிர், அதை போடலாம். நம்ம வெயில் வெள்ளை சட்டையை போட்டு போகிறது தான் நல்லது. வெள்ளை சட்டை இல்லை, சட்டை போட்டு போகிறது ஓகே, வெள்ளை சட்டை அழுக்காயிரும். இப்போ குறிப்பாக அந்த வெள்ளை சட்டையில் வந்து ஃபோட்டோ வைக்கிற பாரம்பரியங்கிறது ஏடிஎம்கே தான் ஆரம்பிச்சு வச்சது. அதை இப்போ எல்லா கட்சியும் அதை பின்பற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், டிவிக்கு வரைக்கும் வந்துருக்குது. தாஜ்தின்கிற நேர் வந்து புனேல உள்ள அந்த ஜேஎம் ரோடு பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு ரோடை பற்றி பேச சொல்கிறாரு. என்னன்னு நம்ம போய் பார்க்கும்போது தான் அந்த ரோடோட ஒரு ஏன் அந்த ரோடு இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அங்கே மகாராஷ்டிராவில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. என்ன அப்படின்னா 1976 அந்த ரோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரிகாண்டோங்கிற ஒரு மும்பை நிறுவனம் கட்டினதாக வந்து சொல்கிறாங்க. அந்த ரோடு வந்து இப்போவுமே பளபளன்னு இருக்குது. அது பெருசாக எந்த ரெனோவேஷன் ஒர்க்கோ பெரிய அளவில் எந்த மாற்றமுமே அங்கே நடக்கலை. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ போட்டது 50 வருஷமாக, கிட்டத்தட்ட 50 வருஷமாக எந்த குழியுமே, அவ்வளோ மழை பேரிடர் எல்லாம் சந்திச்சதுக்கப்புறம் கூட ஒரு குழி கூட ஏற்படல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2010 ஒரு சின்ன ரீசர்ஃபேசிங், ஒரு சின்ன ரெனோவேஷன் ஒர்க் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2014 சின்னதாக நடந்திருக்கு. அதை தாண்டி எந்த வேலையுமே பார்க்கல. ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு சாலையாக இருந்திருக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. இது வந்து ஹாட் மிக்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு டெக்னாலஜி, ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வச்சு பண்ணியிருக்காங்களாம். கற்கள் உள்ளிட்ட அந்த பொருட்கள்லாம் வந்து அழுத்தி வெந்நீரில் ஊற்றி அதை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக மாற்றிட்டு அந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜேஎம் ரோடு வந்து ஜங்லி மகாராஜ் ரோடு அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அந்த ரோட்டில் நிறைய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது, எல்லா போக்குவரத்தும் அதிகமாக உள்ள ஒரு பகுதி தான். இருந்தாலும் வந்து எந்த டேமேஜும் இல்லை. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு ரோடு போடுவாங்க, அப்புறம் வந்து கேபிள் ஒயர், ஒரு டெலிஃபோன் ஒயருக்கு தோண்டுவாங்க, அப்புறம் வந்து இது ட்ரைனேஜ் போடுறேன்னு தோண்டுவாங்க. இப்படி வந்து ஏதாவது ஒரு பைப் லைன் போடுறேன், ஒயர் போடுறேன்னு தோண்டிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது முன்கூட்டியே ரோடையே தோண்டாத அளவுக்கு சைடில் வந்து அதுக்கான வசதி பண்ணி கொடுத்துரு. ஒயர் போடுறதுனாலும் சரி, இது பைப் லைன் போடுறதுனாலும் சரி, அதுக்கே ஒரு இடமே விட்டு வச்சுருக்காங்க. நடைபாதை இருக்குது. ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்குது. இப்படி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இது மகாராஷ்டிராவில் புனேல வந்து இருக்குது. ஆமாம், இந்த ரோடை கட்டி முடிச்சதுக்கு பிறகு அந்த நிறுவனத்துக்கு இன்னொரு ரோடு கட்டுறதுக்கான எந்த விதமான அனுமதியும் கொடுக்கவே படலை. அது ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஆரவல்லி மலைத்தொடர், அதை பற்றி நம்ம ஷோலையும் பேசியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வசந்த்ங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு. இந்த ஆரவல்லி மலைத்தொடர் அப்படிங்கிறது குஜராத்தில் ஆரம்பித்து அப்படியே ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி வரையும் இருக்குது. ஒரு நார்த் இந்தியாவுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஷோவில், பச்சை கவசம் அப்படின்னு, ஒரு க்ரீன் பேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சுற்றுச்சூழல் கவசமாக தான் இந்த மாநிலங்களை பாதுகாத்து நிற்கிது. ஏன்னா அந்த சைடு பாலைவனம்லாம் இருக்குது. ஒரு டெசர்ட் ஸ்ட்ராம்லேருந்து இந்த பக்கம் உள்ள இடங்களை வந்து அது பாதுகாக்குது. அதே மாதிரி காற்று வந்து பலமாக வீசாமல் ஒரு மாடரேட் விண்டை வந்து ஒரு சீர்படுத்துகிற ஒரு இடமாகவும் மலையாகவும் அது இருக்குது. அதே மாதிரி வந்து நிலத்தடி நீர் வளம் அதையும் பார்த்துக்குது. காற்று மாசு அதிகமாகாமல் பார்த்துக்குது. அந்த அளவுக்கு பசுமையான ஒரு மலைத்தொடராக ஆரவல்லி மலைத்தொடர் பல பகுதிகளிலையும் இருக்குது அந்த சைடு. இது வந்து ஒரு 2 பில்லியன் ஆண்டுகள் பழமையான மலைத்தொடர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஆரவல்லியை. அப்போ முடிச்சு விட்ற வேண்டிதான். அதுக்கு தான் தயாராகிட்டு இருக்காங்க போல். சில அரசில் உள்ளவங்களும் அவங்களுக்கு ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இதில் சட்டவிரோதமாக நிறைய சுரங்கங்கள் தோண்டப்பட்டு கனிம வளங்கள் சுரண்டி எடுக்கப்பட்டுருக்கு. இப்படி எடுத்தால் வந்து காணாமல் போயிடும் சீக்கிரமே ஆரவல்லி மலைத்தொடர் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. அது தொடர்பாக வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டு நீண்ட ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் மத்திய அரசோட அந்த சுற்றுச்சூழல் கமிட்டி ஒன்று அமைச்சு இதை வச்சு நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து மத்திய அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆரவல்லி மலைத்தொடரில் 100 மீட்டர் உயரத்துக்கு மேலே இருக்கிற மலைகளை தான் ஆரவல்லி மலைத்தொடராக கன்சிடர் பண்ணணும். 100 மீட்டருக்கு கீழே இருக்கிறத வந்து நம்ம இந்த மைனிங்க்கு, அதாவது சுரங்க பணிகளுக்கு, கனிம வளம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து குத்தகைக்கு விடலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து அங்கே சமர்ப்பிக்கிறாங்க. ஏன்னா 100 மீட்டர் இருக்கிறது பெரிய மலை தெரியல போல அவங்களுக்கு. ஆமாம், 100 மீட்டருங்கிறது சும்மா மலை தானேங்கிற மாதிரி அதை அவங்க வந்து கன்சிடர் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்க அதை உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சுது. ஆரவல்லி மலைத்தொடரில் கிட்டத்தட்ட 90% வந்து இந்த மாதிரி 100 மீட்டருக்கு கீழே உள்ள குன்றுகள் தான். அதை வந்து அழிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ள மலைகளையும் அடுத்து கை வைப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். இப்போ என்ன அதுலன்னா, இப்போ ராஜஸ்தானில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 12,000 குன்றுகள் இந்த மலைத்தொடரில் இருக்கான். அதில் ஒரு 1000 சொச்சம் மட்டுமே 100 மீட்டருக்கு மேலே உயரமாக இருக்கான். அப்போ 11,000 இதுலேயும் நாங்கள் மைனிங் பண்ணிக்குவோம் அப்படின்னு போனாங்கன்னா அது எவ்வளோ மோசமாக மாறும் அப்படிங்கிறது தான் இப்போதைய இந்த பிரச்சனை. இதுக்கு நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குரல் கொடுத்துருக்காங்க. டெல்லியில் போராட்டம் நடந்திருக்கு. ஏன்னா டெல்லியில் காற்று மாசு ஏற்கனவே இருக்குது. இப்போ இந்த ஆரவல்லி மலைத்தொடர் இல்லைன்னா எப்போவோ டெல்லி வந்து காணாமல் போயிருக்கும், வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக வந்து அது மாறி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ மட்டும் டெல்லினா அவ்வளோதான், இப்போயே அப்படி தான் இருக்குது. இப்போயே அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த மலைத்தொடர்லாம் நம்ம வந்து மைனிங் கம்பெனிக்கு, குறிப்பாக அதானி வந்து நிறைய கனிம வளத்தில் வந்து ஈடுபடுறாங்க, அதானி நிறுவனம். ஸோ அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதான். நம்ம வந்து அங்கே ஆரவல்லி மலைத்தொடர் சொல்கிறோம், இங்கேயே தேனி மதுரை பக்கம்லாம் எவ்வளவோ மலைகளை சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குத்தகைக்கு கொடுத்தா அந்த குறிப்பிட்ட இதை தாண்டி கனிம வள சுரண்டல்கள் தமிழ்நாட்டிலையும் நடந்துகிட்டு இருக்கு, இது இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பேசணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சுற்றுச்சூழல் அப்படிங்கிறத இந்தியாவில் எந்த மாநில அரசும் பெருசாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிற மாதிரியே தெரியல. ஸோ இதெல்லாம் அழிச்சிட்டா நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிறதான். ஸோ இப்போ போராட்டம்லாம் வந்ததுக்கப்புறம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆரவல்லி மலைத்தொடரில் எந்த மைனிங் ஒர்க்குக்கும் இனிமேல் எந்த மாநில அரசும் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு மத்திய அரசுலேருந்து ஒரு தடை போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மேலாண்மை திட்டக்குழு ஒரு திட்டம் வகுக்கிற வரையும் அங்கே வந்து மைனிங் பண்ணக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றமும் உத்தரவு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் பின்பற்றுவோம், எந்த அச்சமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அச்சமாக இருக்குது எங்களுக்கு. ஆமாம். அதில் வந்து அகிலேஷ் யாதவ், அதே மாதிரி ராஜஸ்தானோட முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட், இவங்கெல்லாம் வந்து மத்திய அரசுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ்லேருந்து ஜெய்ராம் ரமேஷ் வந்து பேசியிருக்காரு. இவங்க திட்டமிட்டு இதெல்லாம் வந்து விட பார்க்குறாங்க சுரங்கங்களுக்கு, குறிப்பாக அதானிக்கு கொடுக்க பார்க்குறாங்கங்கிறது தான் இந்தியா கூட்டணி கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த டெல்லி ஏற்கனவே ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. ஸோ ஆரவல்லிக்காக எல்லாரும் ஒரு எழுச்சியோடு வந்து போராடுங்கன்னு அகிலேஷ் யாதவ் வந்து இளைஞர்களுக்கு குரல் கொடுத்துருந்தாரு, ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தாரு. இளைஞர்கள் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் சேவ் ஆரவல்லி அப்படிங்கிற ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனையானதுக்கப்புறம் தான் மத்திய அரசு வந்து நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோங்கிற ஒரு விளக்கமே கொடுத்துருக்காங்க. இது வெறும் விளக்கமாக மட்டும் இல்லாமல் உண்மையிலே ஃபாலோ பண்ணணும் அது. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மலைத்தொடர், பல லட்சம் ஆண்டுகளாக இருக்கிற ஒரு மலைத்தொடரை அழிச்சிட்டோம் அப்படின்னா இந்தியா வந்து பாலைவனமாக மாறிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயந்தான், இந்திய அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆரவல்லி மலைத்தொடர் பிரச்சனை. நிச்சயமாக இன்றைய கமெண்ட் ஷோ வழக்கமாக நம்ம பண்ணுற இம்பர்ஃபெக்ட் ஷோ எல்லாமே நம்ம நேயர்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இன்னும் இந்த ஷோ எப்படிலாம் மேம்படுத்தலாங்கிற ஐடியாஸும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் எங்களுக்கு. அதே மாதிரி இந்த நியூ இயருக்கு நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம ஐபிஎஸ் ஃபேமிலிக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்களாம் லைக்லாம் போட்டு ஆதரவு தெரிவிக்கிறோம். நல்லா பிடிச்சிருந்தா அதை நாங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி வந்து நிறைய கேள்விகள் இருக்கும், அதையும் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வருஷம் வந்து பதில் சொல்கிறோம். ஆமாம், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். நாளைக்கும் ஷோக்கு வரதான் போகிறோம், பட் அடுத்து கமெண்ட் ஷோவில் தானே மீட் பண்ண போகிறோம். அதனால் கமெண்ட் ஷோலேருந்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நாங்கள் விடைபெறுறோம். நன்றி. நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கு விஐடி வழங்குகிறது நியூ ஏஜ் சிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ். 1000க்கும் அதிகமான நிறுவனங்களில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையஸ்ட் salary package, இன்னும் பல. 2026 ஆண்டுக்கான பிடெக் அட்மிஷன் இஸ் ஓபன் நவ். A place to learn, a chance to grow.